மாளிகையில் கொண்டு போய் வைத்து, வைக்கப்பட்ட அந்த மாளிகைகளுக்கு கதவு போட்டு, அந்த கதவுகளுக்கு பூட்டு போட்டு, போடப்பட்ட பூட்டுக்களின் சாவிகளை எடுத்து அவற்றையெல்லாம் மூடையாக கட்டி, கட்டப்பட்ட சாவி மூட்டைகளை பலம் கொண்ட ஒரு கூட்டத்தின் முதுகிலே தூக்கி வைத்தால் அந்த கூட்டத்தார் அதை சுமப்பதற்கு சிரமப்படுவார்கள். நல்ல கவனிக்கணும். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாத்தையும் மூட்டையை கட்டி அதை தூக்க சொன்னா சிரமப்படுமா என்றால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய செல்வம் கொடுத்துருக்கான் போல இருக்கு, முட்டை முட்டையா கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியும். ஆனா எப்படி சொல்ற பாருங்க, செல்வத்தை தூக்க சொல்லல, மா இன்ன மஃபாத்திஹு, அந்த செல்வங்கள் எல்லாம் உள்ள இருக்கு, அதை பூட்டி வச்சுட்டு பூட்டுக்குரிய சாவி இருக்குல்ல, அந்த சாவியை மட்டும் தூக்கி தூக்கி பையில போட்டு 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 தூக்கி வச்சிருக்கிற அந்த சாவி மூட்டையை தூக்க சொன்னா பெரிய கூட்டத்தாரால் தூக்கி சுமக்க முடியாது. அப்ப எவ்வளவு செல்வம் இருக்கும்? ஏதாவது ஒரு கால்குலேஷன்ல அடங்குங்கிறிய? சூப்பர் கம்ப்யூட்டர்ல போட்டா கூட கணக்கு வர. அப்படிப்பட்ட பெரும் கொண்ட செல்வம் கொடுக்கப்பட்ட காரூனை பற்றி குர்ஆன் சொல்கிறது. இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ், அவருடைய கூட்டத்தார் அவரிடத்திலே சொன்னார்கள், பெருமை அடிக்காதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை அடிப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அல்லாஹ், வப்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து நீ மறுமையின் வீட்டை தேடு, நிலையான வீட்டை தேடு. இப்ப இந்த நிலையான வீட்டுக்கு நம்ம என்ன தேடுறோம்? இதான் அவனுக்கு சொன்ன அதேதான். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலிருந்து அந்த நிலையான வாழ்வுக்கு என்ன நாம் வளமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். வப்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு வழங்கியதிலிருந்து அந்த மறுமையின் வீட்டை நீ தேடு. இன்றைக்கு நமக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நாம் எந்த வீட்டை தேடுகிறோம்? மறுமை வீட்டுக்கு என்ன தேடுகிறோம்? நிறைய தேட வேண்டியது இருக்கு. சின்ன சின்னதிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை தேட வேண்டிய செய்தி ஏராளம் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், ஒற்றை செய்தி. தேட வேண்டிய விஷயங்களில் ஆக சிறந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? இறைவனை பற்றி தேட வேண்டிய செய்தி. இறைவன் யார்? அவனுடைய ஆற்றல் என்ன? அவன் என்ன செய்வான்? அவன் எப்படி இருப்பான்? இந்த ஒரு செய்தியை தேடினா மொத்த வாழ்க்கையினுடைய கண்ணோட்டமே மாறிடும். பல தெய்வங்களை வழிபடுகிறவர்கள், இறைவனின் படைப்புகளை வழிபடுகிறவர்கள், அவர்களுக்கும் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற ஏக இறைவனை வணங்குகிறவர்களின் சிந்தனைக்கும் வாழ்வுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை